அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் எப்போதுமே சிஎஸ்கே தான் இருக்கும். பட் ஆனா இந்த தடவை புதுசா கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா யோசிச்சு பார்த்தா ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் சீசன் கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கு தான் நடந்திருக்கும். ராகுல், டிராவிட், கங்குலி இவங்க தான் கேப்டன்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில இந்த வருஷமும் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி தான் மேட்ச் நடக்குது. பட் சிஎஸ்கே ஃபேனா ஒரு சிஎஸ்கே மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருக்கிறது ஒரு ஆதங்கமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பிரைம் டைம்ல சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வருது. ஸோ அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம போடுவோம். பட் இப்போ இந்த மேட்ச் நம்ம கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸை பத்தி தான் பார்க்க போகிறோம். நீங்க நம்ம இன்ட்ரோ வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுல நம்ம இந்த ஐபிஎல்ல நீங்க என்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம், நம்ம சேனல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. பார்க்கலன்னா பார்த்துட்டீங்கன்னா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போகலாம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கும் நடக்குது, கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. இது ஒரு ஃபார்மாலிட்டி. ஓகேவா? அதனால நான் இந்த மேட்ச்ல நம்ம டாஸ் சொல்லுவோம், வின்னர் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம், ட்ரீம் லெவலில் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ட்ரீம் லெவலில் எடுக்கிறதுக்கு என்கிட்ட இருந்து ஒரு ஃபேண்டசி டிப்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. இந்தியன் பிரீமியர் லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது 22ஆம் தேதி. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். 22ஆம் தேதி 7:30 மணிக்கு கொல்கட்டாவில் நடக்குது. இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். 7:30 மணிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் சில டைம் 8 மணிக்கு மேட்ச் ஆரம்பிப்பாங்க. ஏதாவது இந்த ப்ரீ செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த டான்ஸ், ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் வைப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படி 8 மணிக்கு ஆரம்பிச்சா ப்ரெடிக்ஷன்ஸ் மாறுது அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் போடுறேன். ஸ்க்ரீன்ல தெரியல இந்த நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க, கூகுள் லென்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே நம்ம டெலிகிராம் சேனலுக்கு போகும். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போடுறேன். நம்ம என்னென்னலாம் சொல்ல போறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இது. ரெண்டுமே பெரிய டீமு, நிறைய மாறுதல்கள்லாம் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேகேஆர் ஸ்குவாட்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த தடவை ரஹானே இதை கேப்டன்சி பண்றாரு. அப்புறம் ஆங்கிரிஷ் ரகுவன்சி, மணிஷ் பாண்டே, அப்புறம் ரமன்தீப் சிங், மொயின் அலிலாம் நம்ம சென்னையில இருந்து போயிருக்காரு. அங்கூர் ராய், ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், ரோமன் பவல், அப்புறம் சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், செம்ம ஸ்ட்ராங் டீமு. அப்புறம் லவ்னித் சிசோடியா, அப்புறம் மயங்க் மார்க்கண்டே, அப்புறம் ஹர்ஷித் ராணா, நார்ஜே, அப்புறம் ரஹமன்லா குர்பாஸ், ஸ்பென்சர் ஜான்சன், உம்ரான் மலிக், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, குண்டன் டிகாக். சரியான ஸ்ட்ராங் ஸ்குவாடுங்க. இருக்கிறதே இவங்க தான் ஸ்குவாட்லயே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்ததா ஆர்சிபில ஸ்குவாடு இந்த தடவை நிறைய மாறுதல்கள் பண்ணியிருக்காங்க. டேவிட் படிக்கல் இருக்காரு. அப்புறம் ரஜத் பட்டிடார் புது கேப்டன்சி. அப்புறம் ஸ்வஸ்டிக் சிக்காரா, டிம் டேவிட்லாம் மும்பை இந்தியன்ஸ்ல வந்திருக்காங்க. விராட் கோலி ஆஸ் யூஸ்வல் பில்லர் ஆஃப் த ஆர்சிபி. ரமாரியோ ஷப்பர்ட், அப்புறம் மோஹித் ராத்தே, மனோஜ் பண்டகே, அப்புறம் கிருணால் பாண்டியா, அப்புறம் ஜாக்கப் பெத்தல், ஸ்வப்னில் சிங், ஜிதேஷ் சர்மா, ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார், அப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட், யஷ் தயால், சியான் சர்மா, அப்புறம் ரஷீக் சலாம், நுவான் துஷாரா, லுங்கி இடி, அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன். இவங்கெல்லாம் ஸ்குவாட்ல இருக்காங்க. நம்ம இப்போ கேகேஆர்ல எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக இன்னைக்கு ரஹானே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அங்கிரிஷ் ரகுவன்சி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அடுத்ததா மணிஷ் பாண்டே ஒரு 50-50 விளையாடுவாரு. அடுத்ததா ரிங்கு சிங். நான் ஏன் இதை சீக்கிரமா சொல்றேன் அப்படின்னா இன்னும் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு, அதனால சீக்கிரம் முடிக்கணும். ரிங்கு சிங் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா அனுகூல் ராய், அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொயின் அலி சூப்பரா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபேர் பிளே. ஓகேவா? அடுத்ததா ரோமன் பவல் பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. இந்த மேட்ச்ல கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நம்பலாம். அடுத்தது சுனில் நரேன் ஆஸ் யூஸ்வல். சுனில் நரேன்னா எப்பவுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். அவரெல்லாம் நீங்க நம்பி எடுக்கலாம். நான் சொன்னாலும் சரி நீங்க சுனில் நரேன்லாம் எடுக்கலாம். அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இன்னைக்கு அவர்கிட்ட. அடுத்ததா லவ்னித் சிசோடியா, அவருமே 50-50. அடுத்த ரஹமனுல்லா குர்பாஸ், அவரும் 50-50 விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் கேகேஆருக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ். இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்குவாடே நிறைய பெரிய ஸ்குவாட் ஆச்சு. ஆண்ட்ரிச் நார்ஜே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஹர்ஷித் ராணாலாம் கேகேஆர்ல விளையாடுனால தான் இந்தியாவுக்குலாம் விளையாடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆர்ல கொடுத்தனால தான் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அடுத்ததா மயங்க் மார்க்கண்டே, அவரும் நல்ல ஒரு ஃபேர் பிளே இருக்கும். அவரை நம்பி டீம்ல எடுக்கலாம். அடுத்தா ஸ்பென்சர் ஜான்சன், உம்ரான் மலிக், இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வைபவ் அரோரா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு சந்திராஷ்டமம். அதனால இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதே அஷ்டமியில தான். சீசன் ஆரம்பிக்கிறதே அஷ்டமியில தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சீசன்ல நீங்க எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி சிஎஸ்கே பிளே ஆஃப் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு. வாய வைக்காத சொல்லக்கூடாது.
இதெல்லாம் நிறைய பார்க்குறதே நாம தான். அதனால வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். வராதுன்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லவே இல்லை, வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அஷ்டமியில ஏதாவது ஆரம்பிச்சோம்னா எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. நாம என்ன எதிர்பார்க்கிறோம், அதுதான் எதிர்பார்க்குறோம். அதனால சும்மா அவர் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டக்கூடாது. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி செம்ம டேலண்டா வந்து விளையாடுவாரு. இன்னைக்கு அவருடைய டே, அவர் இன்னைக்கு ஷோ வந்து ஸ்டீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அடுத்ததா குவிண்டன் டிகாக் அவரையும் மீனிங் அனுப்பி எடுக்கலாம். என்ன எல்லாரையும் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு பிளேயர்ஸோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணதுல கண்டிப்பா கேகேஆருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ சப்போஸ் வந்து நம்ம பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்சிபியில் வந்து யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, தேவதர் படிக்கலனி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் ரஜத் பத்திடார் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்வஸ்டிக் சிக்காரா அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விராட் கோலி சூப்பரா விளையாடுவாரு, நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததான் வந்து ஜாக்கப் பெத்தல், ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனோஜ் பண்டகே அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஹித் ராத்தே இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்கன்னு தெரியாது, பட் இருந்தாலும் நம்ம ஸ்குவாட்ல இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். ரொமாரியோ ஷெப்பார்ட் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜித்தேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பார்ட் வந்து 50-50 தான். நீங்க வந்து 50-50ங்கிறப்போ அவர் ப்ராமிசிங் பிளேயருக்குள்ள வந்தாருன்னா ஏன்னு கேக்குறீங்க. 50-50 வந்து எப்படின்னா, நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ஸுக்கு இன்னொரு மெத்தட்ல அனலைஸ் பண்ணுவோம், இது வந்து வேற மெத்தட். ரெண்டு மெத்தட்லயுமே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா வந்தது அப்படின்னா நம்ம அவங்கள வந்து இதுக்கு கொடுப்போம், ப்ராமிசிங் பிளேயர்ல கொடுப்போம். ஜித்தேஷ் சர்மா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபில் சால்ட் இன்னைக்கு சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். லுவான் துஷாரா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஷீத் சலாமும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யஷ் தயால் சந்திராஷ்டமா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். மற்றவங்க யாரும் இல்லை அப்படின்னா யஷ் தயால் எடுக்கலாம். அடுத்தா லியாம் லிவிங்ஸ்டன் சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபிளாப் பிளேயர்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரமன்தீப் சிங், ஆண்ட்ரே ரசூல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு 30 ரன் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கும், ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா அவரை காட்டிலும் நிறைய பேர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஃபிளாப் பிளேயர்ஸ்ல கேகேஆர்ல 2 பிளேயர்ஸ் தான் வராங்க. ஆனா நீங்க வந்து ஆர்சிபியில பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. டிம் டேவிட் நல்லா விளையாட மாட்டாங்க, கிருணால் பாண்டியா நல்லா விளையாட மாட்டாங்க, ஸ்வப்னில் சிங், அப்புறம் வந்து புவனேஸ்வர் குமார்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமா வேற கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அடுத்த ஜோஸ் ஹசல்வுட் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. லுங்கி இகிடி அப்புறம் வந்து சுயான் சர்மா இவங்க நாட் பெர்ஃபார்மிங் வெல், இதெல்லாம் வருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் உங்களுக்கு ஃபிளாப் பிளேயர்ஸ்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 மேட்ச் நீங்க வந்து ரொம்ப பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை என்னோட சேனல்ல இருந்து நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானே வந்து நிறைய பிளேயர்ஸுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்ச் 10 மேட்சாவது வேணும். அப்பதான் வந்து அவங்களுடைய ஜாதகம் அதுதான் அவங்களுடைய லக்னமான்னு என்னால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5லேருந்து ஒரு 10 மேட்ச் வந்து நீங்க நம்மளுடைய பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை மட்டும் நீங்க வந்து செக் மட்டும் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா டீம் போடுங்க. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 மேட்ச் நம்மளுடைய சேனல்ல பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்க, பார்த்துட்டு இருங்க. அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 80-90% என் சேனல்ல இருந்து உங்களுக்கு சூப்பர் ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் நம்ம சேனல்ல 100% நான் வந்து கொடுக்கறது தான் நடக்கும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆஞ்சநேயர் அருள்னால அது நடக்கும். ப்ராமிசிங் பிளேயர்ஸ் அங்கரீஷ் ரகுவன்ஷி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ராமிசிங் பிளேயர் மனிஷ் பாண்டே நல்லா விளையாடுவாரு, நம்பி எடுக்கலாம். அனுகூல் ராய் அவருமே இன்னைக்கு ப்ராமிசிங்கா நல்லா விளையாடுவாரு. வெங்கடேஷ் ஐயர் சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லவ்னிக் சிசோடியா இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவலுக்கு இருந்தா பாருங்க. அடுத்ததான் வந்து ரஹமனுல்லா குர்பாஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்ட்ரிச் நார்ஜே இவருமான ப்ராமிசிங் பிளேயர்ஸ். அப்புறம் வந்து உம்ரான் மாலிக் இவருமே ப்ராமிசிங் பிளேயர்ஸாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஷுவல் ப்ராமிசிங் பிளேயர்ஸ். இதுல பாத்துக்கிட்டாலே தெரியும் ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல பெரும்பாலும் கேகேஆர் தான் வராங்க. இப்பதான் ஆர்சிபி ஆரம்பிக்கிறோம். விராட் கோலி, அப்புறம் வந்து ரொமாரியோ ஷெப்பார்ட், அப்புறம் ரஷீத் சலாம் இவங்கெல்லாம் வந்து ஆர்சிபில நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயரா இருக்காங்க. ஸோ வந்து இதுலயே தெரியலாம் யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற. இன்னொன்று என்னன்னா, நீங்க நம்ம ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபில நீங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனல்ல வந்து 4 மெத்தட்ல வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தாலே தெரியுது கேகேஆர் பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா நம்ம வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் வேற மாதிரி மெத்தட்ல எடுப்போம். அப்படிங்கிற பட்சத்துல
இன்னைக்கு ஆர்சிபிக்கு 55% வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கு, கேகேஆருக்கு 45%. ஒரு 5% ஸ்லைட் எட்ஜ் வந்து ஆர்சிபிக்கு அதிகமா இருக்கு. இது போக செகண்ட் பேட்டிங், சப்போஸ் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் யாரு செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நீங்க வந்து சப்போஸ் இதுல ஏதாவது டாஸ்ல டைம் சேஞ்ச் ஆகுது, இல்ல மேட்ச் ஆரம்பிக்கிறது டைம் சேஞ்ச் ஆகுதுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வந்து நம்ம ரிவீல் பண்ணுவோம், அதை தான் நீங்க நம்பணும். ஓகேவா? நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணதுக்கு மறக்காதீங்க. டாஸ் வந்து நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போடுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.